தான் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் லெசன் தேவநேய பாவனார் தான் அந்த லெசன் எழுதியிருப்பாரு. நாடு மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்றாரு மகாகவி பாரதியார். அதுக்கப்புறம் கால்டுவெல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் நூல்ல தமிழ் அல்லாத திராவிட மொழிகளோட அகராதிகளை ஆராயும் போது தமிழ்ல இருக்கிற ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அதுல இருக்கிற இல்லாக்குறை எந்த தமிழருக்கும் மிக தெளிவாக தோன்றும். தமிழ்ல மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் கூட தமிழ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து அடிவகை தாவரத்தோட அடிப்பகுதியை வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னா நெல் கேழ்வரகு அடியை வந்து தாளுன்னும், கீரை வாழை அடியை வந்து தண்டுன்னும், நெட்டி மிளகாய் செடி அடியை வந்து கோலுன்னும், குத்து செடியும் புதரு அதோட அடியை வந்து தூறணும். அடுத்து வந்து கம்பு சோளம் முதலியவற்றோட அடியை வந்து தட்டு அல்லது தட்டைனும், கரும்போட அடி வந்து களி, மூங்கிலோட அடியை வந்து களைனும், புளி மற்றும் வேம்போட அடியை வந்து அடின்னு சொல்லுவோம். கிளை பிரிவுகள் பார்த்தோம்னா அடிமரத்துல இருந்து பிரிகிற கிளை வந்து கவை, கவையோட பிரிவு தான் கொம்பு அல்லது கொப்பு, கொம்போட பிரிவு வந்து கிளை, கிளையோட பிரிவை வந்து சினைனும், சினையோட பிரிவை வந்து போத்துணும், போத்தோட பிரிவு வந்து குச்சுன்னும், குச்சியோட பிரிவை வந்து இணுக்குன்னு சொல்லுவோம். காய்ந்த அடியும் கிளையும் அது எப்படி சொல்றோம்னா காஞ்ச குச்சிய சுள்ளின்னு சொல்லுவோம், காஞ்ச சிறுகளைய விறகுன்னு சொல்லுவோம், காஞ்ச களிய வந்து வெங்கலின்னு சொல்லுவோம், காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் கட்டன்னு சொல்லுவோம். அப்புறம் தாவரத்தோட இலை வகைனா புளி வேம்பு அந்த இலைய வந்து இலைன்னு தான் சொல்லுவோம். நெல்லு புல்லோட இலைய வந்து தாளுன்னு சொல்லுவோம். சோளம் கரும்பு முதலியவற்றோட இலைய வந்து தோகைன்னு சொல்லுவோம். தென்னை பனை அதோட இலைய வந்து ஓலைன்னு சொல்லுவோம். காஞ்ச தாளும் தோகையும் வந்து சண்டு, காய்ந்த இலைய வந்து சருகுன்னு சொல்லுவோம். தாவரத்தோட நுனிப்பகுதியை குறிக்க சொற்கள் வந்து நெல் புல்லோட கொழுந்து வந்து துளிர் அல்லது தளிர்னு சொல்லுவோம். புளி வேம்போட கொழுந்து வந்து முறி அல்லது கொழுந்துன்னு சொல்லுவோம். சோளம் கரும்பு தென்னை பனை கொழுந்த வந்து குருத்துன்னு சொல்லுவோம். சோள குருத்து, கரும்பு குருத்து, தென்னை குருத்து, பனை குருத்துன்னு சொல்லுவோம்ல அந்த கொழுந்து எல்லாத்தையுமே நம்ம குருத்துன்னு சொல்லுவோம். கரும்போட நுனிப்பகுதியை நமக்கு தெரியும் கொழுந்தாடைன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து பூவோட நிலைகள். பூவோட தோற்ற நிலையை அரும்புனும், பூ வந்து விரிய தொடங்குற நிலைய போதும்னும், பூவோட மலர்ந்த நிலையை வந்து மலர் அல்லது அலர், மரச்செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலையை வந்து வீணும், பூ வாடின நிலையை வந்து செம்மல்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து இங்க ஒருத்தர் யார் பத்தி கொடுத்துருக்காங்கன்னா வந்து தமிழ் திரு இரா இளங்குமரனார் பத்தி கொடுத்துருக்காங்க. நூலாக்க பணிகளை விரும்பி செய்கிறவர், சொல்லாராய்ச்சியில பாவனரும் வியந்த பெருமகனா, திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல அமைந்துள்ள அல்லூர்ல திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைச்சிருக்கிறாரு. பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவரும் அவர்தான். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகள் வழங்கி வருபவர். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வர்றாரு. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழ் எண்ணை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர். அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இன்னைக்கு வரைக்கும் தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கி வருவர். இவருடைய நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா இலக்கண வரலாறு, பாவனர் வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், குண்டலகேசி உரை, யாப்பெரும் களம் உரை, புறத்திருட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபு உரை, காக்கை பாடினிய உரை, அதுக்கடுத்து தேவநேயம். இதெல்லாம் இவர் வந்து தமிழ் பணியை வந்து தரம் உயர்த்திய நல்முத்துக்கள். உலக பெருந்தமிழர் தமிழ் திரு இரா இளங்குமரனார். அடுத்து வந்து பிஞ்சு வகைகள். பூவோடு கூடிய இளம் பிஞ்சை வந்து பூம்பிஞ்சுன்னு சொல்லுவோம். இளம் காய வந்து பிஞ்சுன்னு சொல்லுவோம். மா பிஞ்ச வந்து வடுன்னு சொல்லுவோம். பலா பிஞ்சுனா மூசு, எல் பிஞ்சுனா கவ்வை, தென்னை பனை இளம் பிஞ்சு வந்து குறும்பை, சிறு குறும்பை வந்து முட்டுக்குறும்பை, முற்றாத தேங்காய் வந்து இளநீர், இளம்பாக்கு வந்து நுழாய், இளநெல் வந்து கற்கள், வாழை பிஞ்சு வந்து கச்சல். அடுத்து வந்து அவரை துவர முதலியவற்றோட குலைய வந்து கொத்துன்னு சொல்லுவோம். கொடி முந்திரி போன்றவற்றோட குலைய வந்து குலைன்னு தான் சொல்லுவோம். வாழை குலைய வந்து தாறு, கேழ்வரகு, சோள கதிர் அதெல்லாமே கதிர் தான் சொல்லுவோம். திணை நெல் அதோட கதிரை வந்து அழகு அல்லது குரல் சொல்லுவோம். வாழைத்தாற்றோட பகுதி வந்து சீப்புன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கெட்டுப்போன காய்கனி வகை. கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கேற்ப வழங்கும் சொற்கள். நுனியில் சுருங்கிய காயை வந்து சூம்பல் சொல்லுவோம். சுருங்கிய பழத்தை சிவியல் சொல்லுவோம். புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனியை வந்து சொத்தன்னு சொல்லுவோம். சூட்டினால் பழுத்த பிஞ்சு வந்து வெம்பல். குழுகுளுத்த பழத்தை வந்து அழியல் சொல்லுவோம். குழுகுளுத்த நாரிய பழம் அல்லது காய் வந்து அழுகல்னு சொல்லுவோம். பதறாய் போன மிளகாய் வந்து சொண்டு. அடுத்து கோட்டான் உட்கார்ந்ததனால் கெட்ட காயை வந்து கோட்டங்காய் இல்ல கூகைக்காய். தேரை அமர்ந்ததனால் கெட்ட காயை வந்து தேரைக்காய்.
தேரை அமர்ந்ததனால் கெட்ட தேங்காயை வந்து அள்ளிக்காய், தேங்காயில கெட்ட காயை வந்து ஒல்லிக்காய்ன்னு சொல்லுவோம். அடுத்து பழத்தோலோட மேற்பகுதினை குறிக்க வழங்கப்படும் சொற்கள். மிக மெல்லியதுன்னா தொலி, ரொம்ப மெல்லிசா இருக்கும்ல அதை தொலின்னு சொல்லுவோம். திண்ணமா இருக்கிறத தோலுன்னும், வன்மையா இருக்கிறத தோடுன்னும், மிக வன்மையானதை ஓடுன்னும், சுரையோட ஓடு அந்த சுரக்கா இருக்குல்ல அதோட ஓடை வந்து குடுக்கன்னு சொல்லுவோம். தேங்காய் நெற்றியோட மேற்பகுதியை வந்து மட்டைன்னு சொல்லுவோம். நெல்லு கம்பு அது மூடி இருக்கும்ல அதை வந்து உமின்னு சொல்லுவோம். வரகு கேழ்வரகு உமியை வந்து கொம்மன்னு சொல்லுவோம். அடுத்து மணி வகை. நெல்லு புல்லு இருக்குல்ல அதோட தானியத்தை நம்ம கூளம் சொல்லுவோம். அவரை உளுந்து இதை வந்து பயறுன்னு சொல்லுவோம். வேர்க்கடலை கொண்டைக்கடலையை வந்து கடலைன்னு சொல்லுவோம். கத்திரி மிளகாயோட வித்து வந்து விதைன்னு சொல்லுவோம். புளி காஞ்சிரை, காஞ்சிரைன்றது ஒரு வகை நச்சு மரம், அதோட விதையை வந்து வித்து வந்து கால்ன்னு சொல்லுவோம். வேம்பு ஆமணக்கோட வித்து வந்து முத்துன்னு சொல்லுவோம். மா பனை வித்து வந்து கொட்டைன்னு சொல்லுவோம். தென்னையோட வித்தை வந்து தேங்காய். அவரை துவரை முதலிய பயிர்கள் வந்து முதிரை. அடுத்து இளம் பயிர் வகை. நெல்லு கத்திரியோட இளநிலையை வந்து நாத்தணும். மா புளி வாழை இதோட இளநிலையை கன்று, மாங்கன்று புளியங்கன்று வாழைக்கன்றுன்னு சொல்லுவோம்ல அது. அடுத்து வாழையோட இளநிலையை வந்து குருத்துன்னு சொல்லுவோம். வாழை குருத்துன்னு சொல்லுவோம்ல அதுதான். தென்னையோட இளநிலையை வந்து பிள்ளை, தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோம்ல. குட்டி விழாவோட இளநிலையை குட்டினும், பனையோட இளநிலையை மடலி அல்லது வடலின்னு சொல்லுவோம். நெல்லு அல்லது சோளத்தை, நெல்லு மற்றும் சோளத்தை வந்து பைங்குன்னு சொல்லுவோம். அடுத்து உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னு பார்த்தோம்னா மலேசியா. மாநாட்டுக்குரிய முதல் மொழி வந்து தமிழ். பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். அதுக்கடுத்து வந்து தமிழ் சொல்வளம் அப்படின்றது கட்டுரை. மொழிஞாயிறு என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தோம்னா தேவநேய பாவனார். சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்ற நூல்ல தமிழ் சொல்வளம் கட்டுரையில தான் இந்த பாடம் நமக்கு கொடுத்திருக்காங்க. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா நமக்கு தேவநேய பாவனார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். அடுத்து வந்து போர்ச்சுகீசு நாட்டோட தலைநகர் லிஸ்பன்ல 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூல் ரோமன் வரி வடிவில் அச்சடிக்கப்பட்டிருக்கு. நம்ம ரோமன் எழுத்துருள்ள வெளிவந்து இதோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தோம்னா காத்திலா டி லிங்கோவா தமிழ் போர்ச்சுகீசு. இது வந்து இன்னைக்கு காலத்துல வந்து 2 வண்ணங்கள்ல மாறி மாறி, அன்னைக்கு காலத்திற்கே 2 வண்ணங்கள்ல மாறி மாறி அச்சிடப்பட்டிருக்கு. என்னென்ன கலர்னு பார்த்தோம்னா கருப்பு சிவப்பு. இந்தியா மொழிகள்லயே மேலை நாட்டு எழுத்துள்ள முதல்ல அச்சேரிய மொழி எதுன்னு பார்த்தோம்னா தமிழ் தான். இது எதுல சொல்லியிருக்காங்கன்னா 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். சொல்லுதலை நம்ம என்னென்ன சொல்லுவோம்னா பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல், மொழிதல்.